சுறுசுறுப்பு எறும்பும் சோம்பேறி வெட்டுக்கிளியும். ஒரு அழகிய தோட்டத்தில் சிட்டு என்ற சுறுசுறுப்பான எறும்பு வாழ்ந்து வந்தது. ஒரு கோடை காலத்தின் வெயில் நேரத்தில் சிட்டு தன் வேலையை தொடங்கியது. அதே தோட்டத்தில் திட்டு என்ற ஒரு வெட்டுக்கிளி இருந்தது. அவனுக்கு விளையாடுவதும் பாடுவதும் என்றால் மிகவும் பிடிக்கும். அவன் எப்போதுமே உற்சாகமாக இருப்பான். சிட்டு எறும்பு கஷ்டப்பட்டு தானியங்களை சேகரித்து தன் வீட்டிற்கு எடுத்துச் சென்றது. இதை பார்த்த திட்டு வெட்டுக்கிளி பலமாகச் சிரித்தது. ஏன் சிட்டு, இந்த வெயிலில் இப்படி கஷ்டப்படுகிறாய்? வந்து என்னோடு ஜாலியாக பாடி விளையாடேன் என்று திட்டு கூப்பிட்டது. இல்லை திட்டு, நான் குளிர்காலத்திற்காக இப்போதே உணவை சேர்த்து வைக்கிறேன். நீயும் அப்படியே செய் என்று சிட்டு அன்புடன் சொன்னது. ஆனால் திட்டு அதை கேட்கவில்லை. குளிர்காலத்திற்கு இன்னும் நிறைய நாள் இருக்கிறது. இப்போது ஏன் கவலைப்பட வேண்டும் என்று கூறி பாடிக்கொண்டே சென்றது. சில மாதங்கள் கடந்தன. திடீரென்று வானிலை மாறியது. குளிர்காற்று பலமாக வீசத் தொடங்கியது. எங்கும் பனிபொழிய ஆரம்பித்தது. தோட்டத்தில் இருந்த பூக்கள் எல்லாம் வாடிவிட்டன. எங்கு தேடியும் திட்டுவிற்கு ஒரு துண்டு உணவு கூட கிடைக்கவில்லை. அவன் மிகவும் பசியால் வாடினான். அதே நேரத்தில் சிட்டு எறும்பு தன் மண்ணிற்கு அடியில் இருந்த வீட்டில் மிகவும் கதகதப்பாக இருந்தாள். அவளிடம் நிறைய உணவுகள் இருந்தன. பசியை தாங்க முடியாத திட்டு மெதுவாக சிட்டுவின் வீட்டு வாசலுக்கு வந்து கதவை தட்டியது. சிட்டு, எனக்கு உதவி செய் என்று கெஞ்சியது. சிட்டுவிற்கு திட்டுவை பார்க்க பாவமாக இருந்தது. அவள் தன்னிடம் இருந்த உணவை திட்டுவிடம் பகிர்ந்து கொடுத்தாள். உழைத்தால்தான் நாளை நிம்மதியாக வாழ முடியும் என்று சிட்டு சொன்னது. திட்டு தன் தவற்றை உணர்ந்து இனி தானும் சுறுசுறுப்பாக இருக்கப் போவதாக உறுதியளித்தது.